விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உடுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சிலைகள் விற்பனை சூடுபிடித்துள்ளது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. கோவில்களிலும் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்த மக்கள் தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் உடுமலையில் 2.5 அடி முதல் 10 அடி வரையில் பல்வேறு வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. களிமண், காகிதம் மற்றும் மாவு கலவையால் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கருணாவிளி கிராமத்திற்கு விடிய அரசு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தராததால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கருணாவிளி கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டில் இல்லாததால் பல ஆண்டுகளாக ஊரில் உள்ள குளத்து நீரை மக்கள் வடிகட்டி காய்ச்சி குடித்து வந்தனர். ஆனால் தற்போது குளத்திலும் நீர் வறண்டதால் கிராம மக்கள் குடிநீரை தேடி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே விரைவில் குடிநீர் வசதி செய்து தரக்கோரி பொதுமக்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் பெய்த சாரல் மழை காரணமாக குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையின் முக்கிய பகுதிகளான எழும்பூர், அரும்பாக்கம், கோயம்பேடு, நுங்கம்பாக்கம், கிண்டி, சேப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை மேகமூட்டத்துடன் கூடிய லேசான மழை பெய்தது. இதன் காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர் மர்மமாக உயிரிழந்த நிலையில் அவரது உயர் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு தெரிவித்து எழுதிய கடிதங்கள் மற்றும் செல்போனில் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 108 ஆம்புலன்ஸ் டெக்னீசியன் உதயகுமார் சமீபத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவர் பணி செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகள் அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் அதை தாங்காமல் அவர் விஷம் அருந்தி உயிரிழந்திருக்கலாம் என்றும் அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் அவர் மரணத்திற்கு முன்பு தனது உயர் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு தெரிவித்து எழுதிய கடிதங்கள் மற்றும் செல்போனில் பேசிய ஆடியோ உள்ளிட்டவை தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.